ரமண பவ சரி ரி 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 பிண பவ சரவண வீர நமோ நம தி பவ சரவண நிர நிர நிரண வசர ஹண பவர்க முருகா முருகா அசுரனே, என்னோடு யுத்தம் செய்ய வேண்டுமா? உன்னை எதிர்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். உன் ஜால வித்தைகள் இங்கு பலிக்காது குமரா. உன் அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் என் ராஜ்யத்திற்குள் பயன்படாது. முருகா, உன்னோடு யுத்தம் புரிவதற்கு எனக்கு விருப்பமில்லை. ஆனால் உன்னையே நம்பியிருக்கும் மக்கள் தங்கள் உயிரை காத்துக்கொள்ள தவியாய் தவிக்கும் போராட்டம் கண்டு ரசிக்க விரும்புகிறேன் நான். சுவாமி, முருகனின் அஸ்திரங்கள் அந்த மாய உலகத்தில் பயனற்று போனதே. கடங்காசுரன் மாயாசுரனின் சிஷ்யன். தன் குருவிடமிருந்து அளவற்ற மாய சக்திகளையும் யுத்த தந்திரங்களையும் கற்றவன். மாயாசுரனும் அசுரர்களில் தலை சிறந்தவன். பெரும் சக்தியையும் பேராற்றலையும் கொண்டவன். அந்த மாயாசுரன் நிர்மாணித்ததே அந்த கழுகுப்புறத் தீவு. அங்கே எந்த அஸ்திர சஸ்திரங்களும் செயல்படாது. அப்படியா? அது மட்டுமல்ல, அந்த மாய லோகமான கழுகுப்புறத்தில் அசுரர்களை தவிர வேறு யாராலும் 4 நாழிகைக்கு மேல் உயிரோடு வாழ முடியாது. முருகா, உனக்கு உன் மக்களை காப்பாற்ற அதிக நேரமில்லை. 4 நாழிகையே உள்ளது. ஏற்கனவே அவர்கள் உண்ண உணவின்றி கடும் பசியில் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருந்த நீரின்றி தாகத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் காற்றும் அவர்களுக்கு அற்று போய்விடும். பிறகு சுவாசிக்கவே வழியின்றி திணறுவார்கள். இப்போது நீ அவர்களை காப்பாற்ற என்ன செய்ய போகிறாய்? 4 நாழிகைக்குள் உன் மக்களை காப்பாற்ற முடிந்தால் காப்பாற்றிக்கொள். குருதேவா, என் தாழ்மையான கருத்தினை முன்வைக்கின்றேன். முருகனுக்கு தாங்கள் வைத்த 2 பரீட்சைகளிலும் அரும்பாடுபட்டு வெற்றி கண்டான். அவன் நிச்சயம் தங்களின் சிஷ்யனாக வருவான் என்ற நம்பிக்கையோடு நான் காத்திருந்தேன். ஆனால் அவன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. தங்களின் சிஷ்யனாக விருப்பமில்லாத ஒருவன் தாங்கள் அவனுக்கு வைத்த கடும் பரீட்சைகளில் எதற்காக வெற்றி கொள்ள வேண்டும்? பலராமா, முருகன் என்னை அவமதித்து விட்டான் என்பதை அறிந்தும் எதற்காக அவன் பக்கம் நின்று வாதாடுகிறாய்? அந்த முருகன் செய்த பிழையை நீ நிவர்த்தி செய்ய முயற்சிப்பது ஏன்? முருகனின் பக்கம் நியாயம் இருந்தால் அவன் உரிய நேரத்தில் இங்கு வராத காரணத்தை கூறு. தன் குருகுல கல்வியை விட முருகனுக்கு அப்படி என்ன முக்கிய பணி வந்துவிட்டது? முருகன் இப்போது எங்கே இருக்கின்றான்? பலராமனால் தங்களின் கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? முருகனும் பலராமனும் ஈருடல் ஓர் உயிராக இருக்கும் பொழுது முருகன் செய்த பிழையை பலராமன் எப்படி ஏற்றுக்கொள்வான்?
முருகன் பலராமனை தன் அண்ணனாக ஏற்றுக்கொண்டான். எப்போதும் இருவரும் இணைந்தே இருப்பார்கள். ஆமாம், எந்த சூழ்நிலையிலும் இருவரும் பிரிவதே இல்லை. முருகனை காக்க பலராமன் பெரும் பாறையை தூக்கி விகதாசுரன் மீது வீச முற்பட்டான். ஆனால் முருகன் தான் அதை தடுத்து நிறுத்திவிட்டான். இல்லை என்றால் எதற்காக முருகனை காப்பாற்ற அவனுக்காக பலராமன் தங்களிடம் வாதாட வேண்டும்? நிறுத்துங்கள் உங்கள் பிதற்றலை. நான் முருகனை பற்றி எதையும் கேட்க விரும்பவில்லை. முருகன் எங்கே சென்றான் என்று நான் இப்போதே கண்டறிய வேண்டும். கடங்காசுரா, நீ பிழைக்கு மேல் பிழை புரிகின்றாய். அது உன்னை அழிவின் வாசல் நோக்கி அழைத்துச் செல்லும். அழியப் போவது யார் என்று இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும் முருகா. அசுரனே, நீ ஏதும் அறியாத அப்பாவி மக்களை துயரத்தில் தவிக்க விட்டு பெரும் பிழை புரிகின்றாய். அவர்களின் வாழ்வை அபாயத்தில் தள்ளி சித்திரவதை செய்வது உன் முடிவிற்கு வழிவகுக்கும். பார்க்கலாம் முருகா, அதையும் பார்க்கலாம். அகங்காரத்தில் பிதற்றாதே அசுரா. என் மக்கள் இருக்கும் இடத்தை நான் கண்டுபிடிப்பேன். அவர்களை உன் கண் முன்னே கொண்டு வருவேன் பார். எனில் ஏன் தாமதிக்கின்றாய்? உடனே செல். உனக்கு வெறும் 4 நாழிகை நேரமே அவகாசம் இருக்கிறது. காப்பாற்ற முடிந்தால் அதற்குள் காப்பாற்றிக்கொள். முதல் நாழிகை இதோ இக்கணமே தொடங்கிவிட்டது. அண்ணா, நம் வேலை மிகச் சிறப்பாக முடிந்தது. எப்படியோ அந்த முருகனை இங்கிருந்து துரத்தி விட்டோம். நாம் கூறியதை கேட்டு அஞ்சி ஆசிரமத்தை விட்டே ஓடிவிட்டான் கந்தன். அந்த முருகன் வருகிறானா என்று பார்ப்போம். வந்தால் அவனை ஆசிரமத்திற்குள் நுழைய விடாமல் துரத்தி விடுவோம். துர்வாச முனிவரே, துர்வாச முனிவரே! முனிவரே, நீங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதிபயங்கர ராட்சசன் கடங்காசூரன் எங்கள் கிராமத்தை வந்து தாக்கினான். எங்கள் கிராமத்தில் உள்ள யாவரையும் அவன் கவர்ந்து சென்று விட்டான். அவனிடமிருந்து எங்களை மீட்க முருகன் அவனோடு கடுமையாக யுத்தம் புரிந்தான். ஆனால் அந்த அசுரன் முருகனையும் கழுகுபுரத்திற்கு கவர்ந்து சென்று விட்டான். நான் துர்வாச முனிவரின் உதவியை நாடி வந்திருக்கிறேன். இப்போது அவர் ஒருவரால் மட்டுமே முருகனுக்கு உதவி செய்ய முடியும். அந்த கடங்காசூரன் அதிபயங்கர மாயா சக்திகள் கொண்டவனாக இருக்கிறான். அவனோடு யுத்தம் செய்ய முருகனுக்கே சவாலாக இருந்தது. ஆகவே நான் இப்போது துர்வாச முனிவரை சந்திக்க வேண்டும். ஆஹா, அப்படியா? வாருங்கள், துர்வாச முனிவரிடம். ஐயா, நீங்கள் இங்கேயே சற்று நேரம் காத்திருங்கள். விழுந்து கிடக்கும் இந்த பெரியவரை எங்கேனும் மறைத்து வைத்து விடலாம். அந்த அசுரன் கடங்காசுரன் முருகனை கொன்றுவிட இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். அதற்கு பின் நம் வாழ்நாள் பிரச்சனையான முருகனிடமிருந்து இருவருக்கும் விடுதலை கிடைத்துவிடும். எனில் நான் இப்போதே கழுகுபுரம் எங்கிருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். என் சுவாமிக்கு எந்த ஆபத்தும் நேராது என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் முருகன் வந்திருக்கின்றேன். யாராவது இருக்கின்றீர்களா?
எங்கே இருக்கின்றீர்கள்? இந்த இடம் அபாயகரமான இடமாக இருக்கின்றது. அவர்கள் எல்லோரும் இங்குதான் எங்காவது இருக்க வேண்டும். அவர்களை எப்படியேனும் கண்டுபிடித்தே தீர வேண்டும். துர்வாச முனிவரே, அன்னை அகிலாண்டேஸ்வரியே, அகிலத்தை காக்கும் புவனேஸ்வரியே, சர்வ வல்லமை படைத்த சாமுண்டீஸ்வரியே, தங்களை பணிகிறேன். தாங்கள் எனது ஆசிரமத்திற்குள் எழுந்தருளியது நான் செய்த புண்ணியம். துர்வாச முனிவரே, நான் தங்களின் பக்தியையோ பணிவையோ எதிர்பார்த்து இங்கு வரவில்லை. நான் என் புத்திரன் முருகனை தேடி வந்திருக்கின்றேன். எங்கே என் மைந்தன் முருகன்? முருகனா? அன்னையே, தாங்கள் தங்கள் புத்திரனை நாடி வந்திருக்கிறீர்கள் என்றால் தாங்கள் தவறான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நான் என் புத்திரனை தங்களுக்கு பணிவிடை புரிந்து கல்வி பயிலவே தங்களின் ஆசிரமத்திற்கு அனுப்பி வைத்தேன். ஆனால் நீங்களோ அவனிடத்தில் மிகவும் அலட்சியமாகவும் அவனை பற்றி எந்த கவலையும் அக்கறையுமின்றி இருக்கின்றீர்கள். நானும் தங்கள் புத்திரன் எனக்கு பணிவிடைகள் புரிந்து கல்வி பயிலவே இங்கு வந்திருக்கிறான் என்று நினைத்தேன். ஆனால் என் எண்ணம் தவறாகிவிட்டது. நான் முருகனை என் சீடனாக ஏற்றுக்கொள்ளவும் ஆயத்தமானேன். அவனுக்காக அபிஜித் முகூர்த்தம் குறிக்கப்பட்டது. ஆனால் அவனோ இங்கிருந்து மாயமாகிவிட்டான். தங்களின் புத்திரன் என் நேரத்தை விரயமாக்கியதோடு என்னையும் அவமதித்து விட்டான். நான் தங்களின் புத்திரன் விஷயத்தில் அலட்சியமாகவோ அவன் குறித்து கவலையின்றியோ அக்கறையின்றியோ இருக்கவில்லை. நான் குருவெனும் ஸ்தானத்தில் இருந்து மிக சரியாக நடந்து கொண்டேன். அவமரியாதையையும் ஒழுங்கின்மையையும் எந்த குருவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நான் தவறிழைத்து விட்டதாக நீங்கள் கூறுகிறீர்கள். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் என் மகன் தவறிழைத்தது போன்ற தோற்றத்தை தரலாம். ஆனால் என் ஆழ் மனம் கூறுகிறது, ஒருபோதும் என் புத்திரன் பெரியோரை அவமதிக்கும் செயல் ஆற்ற மாட்டான். மனதறிந்து எந்த பிழையையும் புரிய மாட்டான். நான் என் மகனை பற்றி நன்றாக அறிவேன். தாங்கள் மேற்கொண்ட அத்தனை சோதனைகளிலும் வெற்றி பெற்றான் அவன். அதை இல்லை என்று தங்களால் மறுக்க இயலுமா? சில நேரங்களில் உண்மை மறைந்து நிற்கும். அதை உணராமல் தான் அறிந்ததைக் கொண்டு முடிவெடுத்தால் பின்னர் வருந்த நேரிடும். முருகன் உரிய நேரத்தில் வரவில்லை என்றால் அதற்கு நிச்சயம் உரிய காரணம் இருக்கும். துர்வாசரே, நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். ஞானத்தின் காரணமாக அகங்காரமோ கோபமோ உண்டானால் அந்த ஞானம் அஞ்ஞானமாக உருவெடுக்க நேரிடும். தன் கோபம் மற்றும் அகங்காரத்தின் காரணமாக அஞ்ஞானத்தை பெற்றவர் ஞானியாக இருக்கவே முடியாது. அவர் மூடராவார்.
மறுபடியும் நான் புறப்பட்ட இடத்திற்கே வந்து நிற்கின்றேனே. வேறு வழியில் நான் சென்றபோதும் அவ்வழி இங்கேயே வந்து சேர்கிறதே. என்ன மாயம் இது? கந்தா, என்ன நேர்ந்தது? ஏன் சோர்ந்து நின்று விட்டாய்? தேடு முருகா, தேடு. உன்னையே நம்பியிருக்கும் உன் பக்தர்களை தேடு. அவர்களின் உயிரை காக்க வேண்டாமா? தேடு. ஒரு கணமும் நில்லாமல் தேடு. ஓடு. அசுரா, ஆணவமும் செருக்கும் கொண்டவர்கள் நீண்ட காலம் சிரிப்பதில்லை. நீ இனி எவ்வளவு நேரம் சிரிக்கப் போகின்றாய் என்பதை நானும் பார்த்து விடுகின்றேன். எப்படியும் என் பக்தர்களை நான் கண்டுபிடிப்பேன். உன்னுடைய ஆணவச் சிரிப்பினை அடக்குவேன். நான் இம்முறை இடது பக்கமாக செல்லப் போகின்றேன். என் மக்கள் அனைவரும் எங்குதான் இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லையே. கடங்காசுரா, நீ என்ன மாய வித்தைகள் செய்தாலும் அதை உடைத்தெறிவேன். எப்படியேனும் என் மக்களை நான் கண்டுபிடிப்பேன். முருகா, நீ அபூர்வ சக்திகள் படைத்தவனாமே, அந்த ஈசனின் அவதாரமாமே. எங்கே உன் சக்திகளை என்னிடத்தில் காட்டு. என் மாய வலையை முறியடித்து உன் பக்தர்களை கண்டுபிடி பார்க்கலாம். தமிழ்க்கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. எப்படியாவது என் சுவாமியை கண்டுபிடித்தே தீருவேன். அவர் ஈரேழு லோகத்தில் எங்கிருந்தாலும் அவரை தேடி கண்டடைவேன். என் சுவாமியை கண்டுபிடிக்கும் வரை ஓய மாட்டேன். என் பயணத்தை நிறுத்த மாட்டேன். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் நான் தேடாத இடமில்லை. ஆனால் இதே இடத்தில்தான் மக்களை அந்த அசுரன் மறைத்து வைத்திருக்கிறான். எங்கே இருக்கிறது அந்த கடங்காசுரனின் சாம்ராஜ்யம்? எங்கே மறைந்திருக்கிறார்கள் என் மக்கள்? நான் எங்கு செல்லும் போதும் மீண்டும் மீண்டும் இதே இடத்திற்கு தான் வந்து சேர்கின்றேன். அசுரனின் மாய வலையை எப்படி விளக்குவது? முருகா,
நீ தேடி தேடியே 2 நாழிகையை தொலைத்து விட்டாய். இன்னும் உனக்கு 2 நாழிகைகளே உள்ளன. அதற்குள் உன் மக்களை தேடி நீ கண்டுபிடிக்கவில்லை எனில் அவர்களுக்கு மரணம் நிச்சயம். அதன் பின்னால் அவர்கள் அசுர கழுகுகளுக்கு விருந்தாவார்கள். கடங்காசுரா, என் விருந்தை சுவைக்க நான் மீண்டும் வருவேன். அதுவரை நீ உன் மக்களை தேடிக்கொண்டே இரு. கடங்காசுரா, நான் எப்படி என் சுவாமியை தேடி கண்டடைவேன்? அதோ பறக்கின்றானே, அவன்தான் அசுர கழுகுகளின் அரசன் கடங்காசுரனாக இருக்க வேண்டும். அந்த மேகமூட்டத்திலிருந்து அவன் வெளிவருகிறான் என்றால் அதற்குள் தான் என் சுவாமி இருக்க வேண்டும். அந்த வாயை மூடும் முன் உள்ளே செல்ல வேண்டும். ஞான பண்டிதா, என் சுவாமியே, தங்களை தேடி தேடி என் எலும்புகள் அனைத்தும் ஒடிந்து பொடியாகிவிட்டன. இனி நொறுங்க மிச்சம் ஏதும் இல்லை. என் பிரியத்திற்குரிய வாகனமே, நீயா? உன்னால் எப்படி இங்கே வர முடிந்தது? தங்களை தேடி தேடியே இவ்விடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டேன் சுவாமி. நீ என்னை வந்தடைந்ததும் நல்லதுதான். வா, நாம் இருவரும் இணைந்து அசுரன் மறைத்து வைத்திருக்கும் மக்களை தேடுவோம். கடங்காசுரா, அங்கு அந்த முருகன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அரசே, தன் மக்களை தேடி தேடி அவன் பாதங்கள் தேய்ந்து விட்டன. கழுகுபுரத்தில் அலைந்து திரிந்து அந்த மக்களோடு சேர்ந்து மடியப் போகின்றான் அந்த முருகன். எத்தனை வழிகளில் தேடினாலும், என்ன வியூகங்கள் வகுத்தாலும் அவனால் ஒருபோதும் நான் மறைத்து வைத்துள்ள மனிதர்களை கண்டுபிடிக்கவே இயலாது. எங்கு தேடிச் சென்றாலும் கழுகுகளின் போஜன சாலைக்கே திரும்பி வந்து திகைத்து நிற்கின்றான் அந்த குமரன். மிக அருமையான காரியத்தை செய்திருக்கிறாய். காற்றும் நுழைய முடியாத இடத்தில் செத்து மடிவார்கள் அந்த மனித பதர்கள். இன்று இரவு அசுர கழுகுகளுக்கு அவர்கள் நல்ல விருந்தாக போவது உறுதி. அதிலும் சிறப்பு விருந்தாக முருகன் இருப்பான் என்பதும் உறுதி. நான் செல்லும் ஒவ்வொரு வழியும் மீண்டும் என்னை இதே இடத்தில் கொண்டு வந்து விட்டு விடுகிறது. ஏன் இந்த கழுகுபுர தெருக்கள் ஒரே வட்டப்பாதையில் அடங்கி இருக்கிறதா? எங்குதான் இருக்கிறார்கள் அந்த குழந்தைகளும் பெண்களும்? இப்படி தேடி தேடி காலமே கடந்துவிடும் போல் இருக்கிறதே. இது எங்கே போய் முடியுமோ என்னவோ? நீ அஞ்சுவதோடு என்னையும் அச்சுறுத்த வந்திருக்கிறாயா? இல்லை எனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாயா? உதவத்தான், தங்களுக்கு உதவி செய்யத்தான். நான் என் மக்கள் இருக்கும் இடத்தை அடையும் வழியை கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கின்றேன். வா என்னோடு. அது எந்த வழி ஐயனே? அனைத்து வழிகளும் ஒரே இடத்திற்கு தான் சென்றடைகிறது. பேசாமல் என்னோடு வா. சுவாமி, என்னவாயிற்று? எதற்காக என்னை இங்கு நிறுத்தினீர்கள்? அதோ பார், அக்னி வளையம். அது மாயாவி உருவாக்கிய அக்னி வளையமாகும். அதற்குள் எவராலும் நுழைய இயலாது.
உள்ளே சிக்கியவர்களும் வெளியேற இயலாது. அங்கே வில்வலனும் வாதாபியும் இருக்க வேண்டும். அக்காரணத்தினால் முருகன் இங்கு வந்திருக்க வேண்டும். துர்வாச முனிவரின் சிஷ்யராக விரும்பாமல் முருகன் செல்லவில்லை. இந்த கிராம மக்கள் மீண்டும் ஏதோ பிரச்சனையில் சிக்கியிருக்க வேண்டும். அவர்களை காப்பாற்ற முருகன் இங்கே வந்திருக்க வேண்டும். இதை அனைத்தும் உணராமல் நாம் தான் முருகனை தவறாக புரிந்து கொண்டோம். ஆனால் நாம் இந்த மாயா அக்னி வலயத்திற்குள் நுழைய முடியாதே. பிறகு எப்படி நாம் அந்த கிராமத்திற்குள் செல்ல முடியும்? நீ கூறுவது விளங்குகிறது. ஆனால் இந்த அக்னி வலயத்தை நம்மால் மேலிருந்து கடக்க இயலாது. ஆனால் இந்த வலயத்தை கீழிருந்து கடக்கலாம் அல்லவா? எனில் இன்னும் ஏன் காலத்தை கடத்திக் கொண்டிருக்கிறாய்? இப்பொழுதே புறப்படு. அங்கிருக்கும் மக்களை கொன்று குவி. முருகன் இறந்தான் என்ற நற்செய்தியோடு திரும்பி வா. புறப்படு. உத்தரவு அரசே. இந்த கிராமத்தில் ஒருவர் கூட இல்லையே. இங்கு வசிப்போர் அனைவரும் எங்கு சென்று விட்டார்கள்? இப்போது என்ன செய்வது? முருகன் எங்கு சென்றிருப்பான்? ஒவ்வொரு முறை நான் இந்த தடாகத்தை கடக்கும் போதும் ஏன் இந்த அசுர கழுகுகள் அதிபயங்கரமாக அழுகின்றன? இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கின்றது. என்னால் என் அஸ்திரங்களை பயன்படுத்த முடியாது. நீ ஒரு அசுரன். நீ உன் அஸ்திரங்களை பயன்படுத்த முடியும் அல்லவா? ஆம். நான் அந்த தடாகத்திற்குள் செல்கிறேன். நீ இந்த கழுகுகளை பார்த்துக்கொள். முருகன் முருகன் வந்து விட்டான். முருகன் வந்து விட்டான். முருகன் வந்து விட்டான். நம்மை காக்க முருகனே வந்து விட்டான். கந்தா போற்றி போற்றி, கடம்பா போற்றி போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. அன்னையே, நான் கூறினேன் அல்லவா, நம் துயர் துடைக்க எம்பெருமான் முருகன் ஓடோடி வந்தவன். எனக்கு ஞானத்தை அளித்தவன் எனக்கு உயிர் பிச்சை அளிக்க மாட்டானா? கந்தா, உனக்கு நாங்கள் எப்படி நன்றி கூறுவது? இனி நமக்கு யாரும் எந்த தீங்கும் மாற்ற இயலாது. என்னால் இங்கு அஸ்திரங்களை பயன்படுத்த முடியாது. நாம் வேறொரு புதிய மார்க்கத்தை கண்டுபிடிக்க வேண்டும். உன் பக்தர்களை கண்டுபிடித்து விட்டாயா முருகா? நீ எப்படி அவர்களை காப்பாற்றப் போகின்றாய்? கிட்டத்தட்ட 4 நாழிகை நேரமும் முடியப் போகிறது. சுவாசிக்க காற்று இல்லாமல் அவர்கள் திண்டாடப் போகிறார்கள். ஐயோ பாவம்! உன் நிலை அவர்களை விட மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. உன் மக்களோடு சேர்ந்து நீயும் மரணிக்கப் போகின்றாய். இவ்வாறு ஒரு பக்த பகவான் சந்திப்பு இதுவரை வேறு எங்கும் நிகழ்ந்திருக்காது. பக்தர்களோடு பகவானும் இணைந்து யமலோகம் செல்லவிருக்கிறார்.
தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. என்ன முருகா யோசிக்கின்றாய்? உனக்கு யாரேனும் உதவ வருவார்கள் என்றுதானே? அற்ப ஆசையது. ஒருவரும் இங்கு வரமாட்டார்கள், வரவும் முடியாது. அப்படியே வந்தாலும் அவர்களுக்கும் மரணம் நிச்சயம். கடங்காசுரா, உன்னை போல் ஒரு மூடனை நான் இதுவரை கண்டதில்லை. இங்கே என் ஆயுதங்களான அஸ்திரங்களை தான் பயன்படுத்த முடியாது, ஆனால் என் தேவ மந்திரங்கள் பயன்படும். அதை உன்னால் தடுக்கவே முடியாது. என் அன்னை மகாசக்தி எங்களுக்கு நிச்சயம் உதவுவார். நான் இப்போது மகாசக்தியின் 108 மந்திரங்களை உச்சாடனம் செய்ய போகிறேன். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதை நீயே பார். ஓம் பார்வதியே போற்றி, பராசக்தியே போற்றி, மகாசக்தியே போற்றி, காமாட்சியே போற்றி, உமாதேவியே போற்றி, ஓம் இமோயை போற்றி, ஓம் ஈஸ்வரியே போற்றி, ஓம் ஈவோய் போற்றி, ஓம் உமையே போற்றி, ஓம் முத்தியே போற்றி, ஓம் எழிலே போற்றி, ஓம் மெதிலாய் போற்றி, ஓம் ஐம்குணை போற்றி, ஓம் ஐஸ்வரி போற்றி, ஓம் அங்கையல் போற்றி. நாராயண நாராயண. நாரதா, என் மைந்தன் ஆபத்தில் இருக்கிறான். நான் அவனுக்கு எந்த விதத்திலாவது உதவ வேண்டுமே. நான் இப்போதே என் புத்திரன் முருகன் இருக்கும் இடத்திற்கு புறப்படுகிறேன். அன்னையே, அமைதி காக்க வேண்டும். யாராலும் கழுகு புறத்திற்குள் நுழைய இயலாது. அசுரர்கள் அனுமதியின்றி அங்கே தேவ சக்திகள் உள்ளே நுழைய முடியாது. அன்னையே, கவலை வேண்டாம். எனக்கு முருகன் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. யார் உதவியும் இன்றி முருகன் விகதாசுரனை வதம் செய்தான். அவ்வண்ணமே அந்த கடங்காசுரனையும் அவன் சம்ஹாரம் செய்வான். ஆனால் என் மகன் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு தாயாக என்னால் எப்படி அமைதி காத்து எச்சையிலும் மாற்றாமல் இருக்க முடியும்? பிம்பமே போற்றி, ஓம் அனைத்தும் முருகா போற்றி, ஓம் சிவசக்தியே போற்றி, ஓம் கமலினியே போற்றி, ஓம் தேவர்கரசியே போற்றி, ஓம் கிளிமொழியே போற்றி, ஓம் பராசக்தியே போற்றி, ஓம் மகாசக்தியே போற்றி, ஓம் காமாட்சியே போற்றி, ஓம் குயில் மொழியே போற்றி, ஓம் குணசீலியே போற்றி, ஓம் உமாதேவியே போற்றி, ஓம் இமோயை போற்றி, ஓம் குணவதியே போற்றி, ஓம் குடும்பினியே போற்றி. எந்த மந்திர சக்தியும் என் மாய சக்தியை நெருங்க முடியாது முருகா. ஓம் சூலினியே போற்றி,
ஓம் ருத்ர ரூபிணியே போற்றி. இதோ உன் முடிவு நெருங்கி விட்டது. ஓம் சர்வம் நீயே போற்றி. ஓம் துயர் நீக்குவாய் போற்றி. ஓம் விசாலாட்சியே போற்றி. ஓம் காமாட்சியே போற்றி. ஓம் பராசக்தியே போற்றி. தமிழ் கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. ஓம் தாட்சாயணியே போற்றி. ஓம் இமவான் புத்திரியே போற்றி. ஓம் நடக்காளியே போற்றி. ஓம் நல்லருள் புரிவாய் போற்றி. ஓம் நல்வரம் தருவாய் போற்றி. ஓம் ஆதியே போற்றி. ஓம் ஓங்காரியே போற்றி. ஓம் பைரவியே போற்றி. ஓம் பக்தர் துயர் தீர்ப்பாய் போற்றி. எல்லாம் வல்ல இறைவியே போற்றி. இது முருகப்பெருமான் தோன்றுவதற்கான அறிகுறியேதான். என் சுவாமி வந்து கொண்டிருக்கிறார். நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி. போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி. காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா. போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா. சரணமடைந்துட்டேன் கந்தா சரணம். போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி. போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா. முருகா, உனக்கு ஒரு தீங்கும் இல்லையே, பாதுகாப்பாக இருக்கின்றாய் அல்லவா? சிலம்பொலி முழங்க சிரகிரி வேலவன் சீக்கிர பருக. சரவண பவனா சடுதியில் வருக. சரவண பவனா சடுதியில் முருகா. முருகா, உன்னை நான் உயிரோடு விடமாட்டேன். நான் உன்னை அழித்து விடுவேன். கடங்காசுரா, இது உன்னுடைய கழுகுபுற தீவல்ல. இங்கே உனது சித்து வேலைகள் பலிக்காது. இதோ உன் அழிவு நெருங்கிவிட்டது. கடந்த முறை என் திரிசூலத்திலிருந்து தப்பிவிட்டாய். ஆனால் இந்த முறை தப்ப இயலாது. ஏய் சிறுவனே, என் கழுகுப்புற சாம்ராஜ்யத்தை நீ சிதைத்து விட்டாய். உன்னை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன். யார் யாரை தண்டிப்பது? நீ புரிந்த அனைத்து பாவங்களுக்கும் பரிசாக
மரணத்தை நான் உனக்கு பரிசளிக்கின்றேன். ஏய் குட்டிச் சிறுவனே, என்னிடமா ஜால வித்தைகளை காட்டுகிறாய்? இனி நிகழ்வதை பார். ஆஹா, என் தம்பி முருகன் தன் பக்தர்களை காப்பாற்றி விட்டான். முருகன் பொறுப்பற்று செயலாற்றி விட்டானே என்று நான் தவறாக நினைத்து விட்டேன். கல்வியை விட மற்றவர்களை காப்பதே சிறந்த முன் உதாரணம் என்பதை மெய்ப்பித்து விட்டான் முருகன். முருகா, செல், உன் அளவற்ற ஆற்றலை கொண்டு அந்த அசுரனை வதம் செய். மாவீரன் முருகன் அசுரரை வென்றவன், ஏழையை காத்தவன், ஷண்முகன், ஆறுமுகன், துயர் துடைத்தவன், கார்த்திகேயன், புத்திரன், முருகன், முருகா, மீண்டும் நீ எங்களை காத்து விட்டாய். உன்னை எவ்வளவு புகழ்ந்தாலும் போதாது, எத்தனை ஜென்மம் எடுத்து வணங்கினாலும் அது போதாது. அந்த அசுரன் அழிந்து விட்டான். எங்கள் வாழ்வை பிடித்திருந்த துயர் ஒழிந்து விட்டது. அந்த முருகன் மறுபடியும் யாவரும் கூத்தாடி கொண்டாடும் நாயகனாகிவிட்டானே. கந்தன், ஷண்முகன், கார்த்திகேயன், புகழ் மாலை கந்தனின் கழுத்தை அலங்கரிக்க வாழ்த்தொழியால் அவன் மேனி நனைகின்றது. கந்தன், ஷண்முகன், கார்த்திகேயன். முருகன் நாயகன் என்றால் நம் நிலை என்ன என்பது உனக்கே தெரியும் அல்லவா? அந்த முருகன் நம்மை பிடித்துக் கொள்வதற்குள் வா, இங்கிருந்து ஓடிவிடலாம். கந்தன், ஷண்முகன், கார்த்திகேயன். கடவுளின் அவதாரங்கள் மனிதர்கள் வணங்கத்தக்கவை, மனிதத்தை வழிநடத்த வல்லவை.